வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே யோக்கியர்கள் இல்லையா? மீண்டும் மீண்டும் போதை மருந்து வழக்கில் சிக்கக்கூடிய திமுகவின் நிர்வாகிகள் அடிப்படை பதவியிலிருந்தும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் நீக்கியுள்ளார். ஏற்கனவே பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ராமநாதபுரத்தை சேர்ந்த சையது இப்ராஹிம் என்ற நபருக்கும் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் வழக்கில் பிடிபட்டிருக்கிறார். இவர் திமுகவின் முக்கியமான பிரமுகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் கொலை கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து கடத்தல், போதை மருந்து பயன்படுத்த போன்ற அதிக அளவு குற்றங்களில் தொடர்புடையதால் தற்பொழுது தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்புகள் இருப்பதாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தற்பொழுது சையது இப்ராஹிமுக்கும் தொடர்பு இருப்பதாக தற்பொழுது முதல் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூண்டோடு திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தான் கலைக்க வேண்டும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு பிறகுதான் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து கடத்தல், போதை மருந்து விற்பனை செய்தல், இளைஞர்கள் அதிக அளவில் போதை மருந்துகளை பயன்படுத்துதல் என்ற அதிக அளவு குற்றங்களும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் தயாரித்த முதல் திரைப்படமே மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள்தான். குடும்பத்துடன் ஜாபர் சாதிக் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு, மேலும் ஜாபர் சாதிக் அவர்கள் தொழில் ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கொண்டு பல உதவிகள் செய்திருப்பதாகவும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு தேங்காய் பவுடர் மூலமாக கொக்கைனை கடத்தி வந்ததாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சேகரிக்கப்பட்டதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் தற்பொழுது கசிந்திருப்பதால் தொடர்ச்சியாக திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் போதை மருந்துகளை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. காரணம், தமிழகத்தில் மக்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் திமுகவை தேர்ந்தெடுத்தும், ஆனால் தற்பொழுது குற்றங்கள் அதிகமாகி இருப்பதால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.